ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவாஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மைண்ட் கிராஃப்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்னே இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடிக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டப்பே வந்துட்டு செம்மையா ஒரு ஹைப்பு யாருக்கிட்ட தான் வந்துட்டு நம்ம மைண்ட் கிராஃப்ட் கேமர்ஸ் கிட்டே இருந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு இந்த மைண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் பத்தி தெரியாது. ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிளாக்ஸு, இந்த ஒரு பில்டிங் பிளாக்கா இந்த ஒரு விஷயம் பிளாக் இருக்கும். அது எப்படி டிசைன் பண்றா அரேஞ்ச் பண்றா அந்த கர்மத்தை பத்திலாம் நமக்கு தெரியாதுப்பா. பட் மைண்ட் கிராஃப்டோட ஃபேன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க, கேம் விளையாடுறவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு அடாப்ட் பண்ணி ஒரு மூவி எடுத்திருக்காங்க, மைண்ட் கிராஃப்ட் மூவி. இது வந்துட்டு அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரை தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து லீட் ரோல யார் பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா நம்ம ஜேக் பிளாக் தான் பண்ணியிருக்காரு, சரிங்களா. பட் வந்து லீட் ஆக்டர் வந்துட்டு ஜேசன் மோமோவா தானே நினைச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. அந்த ஜேசன் சார் அவரே வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் தான் வருவாரு, சரிங்களா. ஸோ அந்த படத்துல வந்துட்டு நம்ம ஜேசன் மோமோ வந்துட்டு கேரட்னு ஒரு கார்பேஜ் மேன் அந்த கேம்ல வந்துட்டு ஒரு கேரக்டர் வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எஸ், அந்த ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாதிரி ஃபன்னியா ஒரு மாதிரி அது இதுவுமே சப்போர்ட்டிங் கேரக்டராடா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஜேக் பிளாக் அவர் வந்துட்டு ஸ்டீஃபன் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட கேரக்டர் தாங்க அல்டிமேட். அவர் தான் முக்கால்வாசி இந்த படத்தை வந்து ஸ்கோரே பண்ணுவார், ஓகேவா. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் தான், ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் படம் தான், ஓகேவா. அதனால வந்துட்டு உங்களுக்கு லேக் அந்த மாதிரிலாம் ஃபீலாக இருக்குது. பட் இந்த படத்துல என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியாது, ஓகேவா. சீன்ஸா இருக்கட்டும், இந்த கண்டினியூஷனா இருக்கட்டும், லைக் வந்து ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு ஒட்டாது. பட் இந்த படம் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்ஃபேக்ட் வந்துட்டு எனக்கே பிடிக்கிற லெவலுக்கு எனக்கு போச்சுங்க, சரிங்களா. பட் இந்த படத்துல என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு காமெடியா ஒரு ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் வந்து ரொம்ப கிடையாது, அது ஒரு செட் ஆஃப் மீட்டர்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விஷுவல் வைஸ் அஃப்கோர்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. விஷுவல் இந்த பிளாக்ஸ் எதுவுமே இந்த சிஜின்னு தெரியவே இல்லை, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த சில பிளாக்ஸ் எல்லாம் பேசும், ஓகேவா. சில இந்த பீலாம் வரும், அது ஒரு பிளாக்ஸா வரும். எந்த மிருகம் வந்தாலும் சரி அதெல்லாம் வந்துட்டு பிளாக்கா வரும். ஸோ அதுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ற சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மனசு கேரக்டர் வந்துட்டு இந்த லைஃப் ஆக்ஷன் கேரக்டர் வந்து இந்த சிஜி கேரக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ற சீன்ஸ், டைலாக் பேசுற சீன்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும், ஓகேங்களா. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்துட்டு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஹாலிவுட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இல்லாததே இருக்குன்னு வந்துட்டு காமிக்கிற ஒரு ஆள் அவங்க. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவங்களுக்குன்னா சப்பா மேட்ரு, சால்ட் வாட்டர் அந்த மாதிரி தாங்க, சரிங்களா. ஸோ மற்றபடி இந்த ஸ்டோரி வைஸ்ன்னு சொல்லும் போது வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் பெருசா வந்துட்டு கனெக்ட் ஆகல, பிடிக்கலன்னு சொல்றது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல செம்மையா இருக்குப்பா, செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கு படம், ஓகேவா. ஜென்ரல் ஆடியன்ஸ் எனக்கே அப்படி இருக்கு. பட் வந்துட்டு அப்போ இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இந்த மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு செம்மையா கொண்டாடி இருப்பாங்க. அதான் இப்ப ரீசெண்டா கூட ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. தியேட்டர்ல ஒரு சீனுக்கு வந்துட்டு ஹல்கை கொண்டு வந்தாங்க. ஹல்க் வந்து டொனால்ட் டக் மேல அந்த டாக்கும் ஹல்க் ஃபார்ம்ல வந்துட்டு ஒரு பிளாக், ஓகேவா. அந்த 2 பேரும் வந்துட்டு நம்ம ஜேசன் மோமோ கூட வந்து பாக்ஸிங் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும், சண்டை போடுற வர மாதிரி சீன் இருக்கும். அதுக்கு என்னன்னு தெரியல வந்துட்டு நம்ம ஜேக் வந்துட்டு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் குதூகலமாகி பாப்கார்ன் பறக்க விட்டு பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு வயசால இருந்து இல்ல, இந்தியால இருந்து இல்ல, வெள்ளைக்காரன் ஊர்லங்க. எந்த காலத்துலங்க அவன் வந்துட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்கானுங்க, பாப்கார்னை வீசி அப்படி இப்படின்ட்டுன்னு. அன்டில் வந்து போலீஸ் வர வரைக்கும், ஓகேவா. அதை பத்தி வந்துட்டு என்னால முடிஞ்சவங்க தனியா வேற செப்பரேட்டான வீடியோல பேசுறேன், கண்டிப்பா அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு செம்மையா ஒரு ஆச்சரியம் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருந்தேன். அன்டில் அந்த பசங்களை வந்துட்டு போலீஸ் வந்து துரத்தி விடுற அளவுக்கு, தேட்டர்ல துரத்தி விடுற அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்துட்டு நேஷனலா பார்த்துருக்கோம், இந்தியாவில பார்த்துருப்போம், ஓகேவா. இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் படம் வரப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு இப்படி செலிப்ரேஷனா, அதுவும் மைண்ட் கிராஃப்ட் மூவிக்கு இவ்வளவு செலிப்ரேஷனா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எண்ட் கேம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் கூட இந்த மாதிரி செலிப்ரேஷனை பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் அழுந்திருக்காங்க, கத்திருக்காங்க, சேர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் வந்து இந்த மாதிரி லோக்கல் சம்பவங்க, சரிங்களா, வேற லெவல் சம்பவம். ஸோ அப்படி என்னதாண்டா அந்த சீன்ல இருக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. பட் இந்த படம் மூலியம் லைக் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஜுமான்ஜி மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. லைக் வந்துட்டு இப்போ ஜுமான்ஜி வந்து தனி ஒரு வேர்ல்டு, ரியல் லைஃப் கேரக்டர் இந்த என்ன சொல்றது ஃபிக்ஷனல் வேர்ல்டுக்குள்ள போவோம்ல, ஜுமான்ஜி வேர்ல்டுக்குள்ள போவாங்களே, அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ரியல் லைஃப் கேரக்டர்
இன்டு த ஃபிக்ஷனல் வேர்ல்டு, அதாவது மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டுக்கு போற மாதிரி டிராவல் பண்ற மாதிரி அங்க என்னென்ன நடக்குது, அங்க என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு காமிக்கிற ஸ்டோரி. அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ ஒரு மைண்ட் கிராஃப்ட் அளவுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெய்னிங்கா ஒரு கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் என்டர்டெயின்மெண்டா ஆயிருக்கு. ஆனா எப்படி ஆன்சர் எனக்கு தெரியல, அதுதான் ஒரு கேள்விக்குறி. அதர்வைஸ் வந்துட்டு எல்லாம் நடிச்ச அந்த கிட்ஸ் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜேசன் மோமோவா அவருக்கு முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஃபன்னியா கொடுக்க ட்ரை பண்ணாரு, நல்லா ஒர்க் அவுட் வந்துச்சு. ஆக மொத்தத்துல நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் இந்த படத்துல வந்து கீ பாயிண்ட் எடுத்துக்க நம்ம ஜேக் பிளாக் தான். அவர் சொன்ன ஒரு டைலாக்கும் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ற விதம்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆனா அந்த டைலாக் ஏன்டா ரியாக்ட் பண்ணீங்க தான் கேட்கற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து மைண்ட் கிராஃப்ட் படம் பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருந்தா. யாரெல்லாம் வந்துட்டு நீங்க மைண்ட் கிராஃப்ட் ஃபேன் ஆனதுங்க ஆல்ரெடி வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ கீழே மறக்காம உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி மீண்டும் முடிச்சா நெக்ஸ்ட் பாய்.